ஸ்ரீ குருப்பியோ நமக பரமகுருப்பியோ நமக ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியபியோ நமோ நமக. எல்லாருக்கும் வணக்கங்க, நமஸ்காரம். ஒரு சினிமாவில் வரும் வணக்கம், மந்திரம், நமஸ்தே, நமஸ்கார், நமஸ்காரங்களோ எந்த பாஷையில வேணா வச்சுக்கோங்க. இந்த பதிவு வந்து நான் தமிழ்ல தான் பட போறேன். ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். நாட் ஒன்லி மாத்வா, கன்னடா, மராட்டி, தெலுங்குக்காரங்க கூட தமிழ் யாராருக்கெல்லாம் தெரியுமோ, யாரெல்லாம் நாளைக்கு உகாதி செலிப்ரேட் பண்றாங்களோ அவங்க எல்லாருக்கும் இது ஒரு அவசியமான பதிவுங்கிறதுனால இப்ப நான் இதை போடுறேங்க. மற்றொரு முறை எல்லாருக்கும் நமஸ்காரம். கல்யாணாத்புதகாத்திராய காமிதார்த்த பிரதாயினே ஸ்ரீமத் வெங்கடநாதாய ஸ்ரீனிவாசாய தேர்மா. ஸோ இந்த உகாதிங்கிறது நாளைக்கு 19ஆம் தேதி வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணணும். சரி, ஏன் பண்ணணும் அப்படின்னாக்க, நாளை காலையில 6:50 வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு. 6:51 அது வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு. அதுக்கப்புறம் பிரதமை பாட்டியம்மைன்னு சொல்றோம் இல்லையா, அந்த பாட்டியம்மை திதி ஆரம்பிச்சு 20ஆம் தேதி விடிய காலம்பரம் 5:36 early morning 5:36 அதுக்குள்ள அந்த பிரதமை திதி முடிஞ்சு போயிடுது. என்னைக்கு பிரதமை திதி ஃபுல்லா இருக்கோ, சூரிய உதயத்துக்கு முன்னாடியே அடுத்த நாள் முடியறதுனால 19ஆம் தேதியை நம்ம உகாதியை கொண்டாடணும். அதுதான் கிரமம். அதாவது இன்னைக்கு திதி கொடுத்துக்கிறவங்களுக்கு கொடுத்தாச்சு. ஏன்னா ராத்திரி என்னைக்கு அமாவாசை டிராவல் பண்ணதோ அன்னைக்கு தான் நம்ம திதி கொடுக்கணும். அது அந்த கணக்கு பிரகாரம் இன்னைக்கு நைட்டு நாளை காலையில் விடிய காலம் வரைக்கும் அந்த திதி அமாவாசை திதி இருக்கிறதுனால நம்ம இன்னைக்கு அமாவாசை தர்ப்பணங்கள்லாம் கொடுக்கறது, திதி கொடுக்கறது, வருஷ திதி கொடுக்கறது, இதெல்லாம் நம்ம பண்ணிட்டோம். இன்னைக்கு பண்ணியாச்சு. நாளைக்கு உகாதி வருடப்பருப்பு மட்டும்தான். ஸோ இப்போ காரணம் இப்ப எல்லாம் தெரிஞ்சிட்டு இருப்பீங்க. இப்ப சொன்னது வாக்கிய பஞ்சாங்க பிரகாரம். ஏன்னா சங்கல்பத்துக்கு வாக்கியம் தான் நம்ம எடுத்துக்கிறோம் கணக்குக்கு. பலன் சொல்றதுக்கு திருக்கணிதம் எடுத்துக்கணும். திருக்கணிதம் மோர் அக்யூரேட். சங்கல்பம் அதுக்கு வாக்கியம் தான் எப்போதுமே சிரேஷ்டமானது, உச்சிதம், உகந்தது. அப்படிங்கிறதுனால நம்ம நாளைக்கு 6:52 அப்புறம்தான் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு புது வஸ்திரங்கள்லாம் போட்டுக்கிட்டு சாமிக்கு பகவான் சாலை கிராமம் பூஜைகள் இதெல்லாம் பண்ணிட்டு நம்ம இதை செய்யணுங்க. இதுல ஒரு விசேஷமான அமைப்பு பார்த்தீங்கன்னாக்க, இப்ப நாளைக்கு வியாழக்கிழமைங்க. தமிழ் வருடப்பருப்பு எந்த கிழமையில பிறக்குதோ அது நம்ம எந்த கணக்குக்குமே வராது. அது சூரியன் மேசராசிக்குள்ள நுழையறனாலதான் அவங்க எல்லாம் கொண்டாடுறாங்க. எக்ஸப்ட் தமிழர்கள் அண்ட் கேரளா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா பாக்கி எல்லாருமே ஆல்மோஸ்ட் நாளைக்கு தான் செலிப்ரேட் பண்றாங்க. ஸோ இதுல கன்னடம், தெலுங்கு இவங்கெல்லாம் உகாதி அப்படின்னு சொல்றாங்க. இந்த மராட்டி சைடு இருக்கிறவங்க எல்லாம் குடி பாடுவா அப்படின்னு சொல்றாங்க. பாடுவான்னா பாட்டியம்மை, குடி பாடுவா, தேவதைகளுக்கு உகந்த பாட்டியம்மை. சம்பத்சராதி கொங்கணியிலாம் சம்பத்சராதி அப்படின்னு சொல்றாங்க. என்னங்க விசேஷம், ஏங்க நான் உகாதியை கொண்டாடணும் அப்படின்னாக்க, பிரம்மா முதல்ல யுகம் சிருஷ்டி ஆரம்பிச்சார் இல்லையா, அது ஆரம்பிச்சது உகாதி பாட்டியம்மன் அன்னைக்கு தான். சித்திரை மாசம் வரக்கூடிய பாட்டியம்மன். தமிழர்களுக்கெல்லாம் இது இன்னும் மாசியில தான் இருக்கும். மாசி முடிஞ்சு பங்குனி வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆனா நமக்கு நாளையிலேருந்து சித்திரை 1 ஆரம்பிச்சிருக்கு.
இப்ப செவ்வாய் எந்த கிழமையில தமிழ் வருடப்பிறப்பு மற்ற வருடப்பிறப்பு எல்லாம் பிறந்தா கூட அந்த கிழமை வந்து இந்த வருடத்தின் நாயகன் கிடையாது, ராஜா கிடையாது. இந்த வருஷத்துக்கு யாரு ராஜா அப்படின்னாக்க உகாதி பிறக்கிற தினமான வேடன் குரு பகவான் தான். நவகிரகங்கள்ல குரு இருக்காரு இல்லையா, அவரு தான் இந்த வருஷத்துக்கு ராஜா. ஸோ குரு இந்த வருஷத்துக்கு ராஜாவா இருக்கிறதுனால இந்த வருடம் எல்லாமே நல்லா இருக்கும். சட்டத்திட்டங்களுக்கு கட்டுப்பட்டு யார் நடக்கிறாங்களோ, தர்மத்து வழியில யார் நடக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இந்த வருடம் ரொம்ப நல்லா இருக்கும். தர்மோ ரக்ஷதி ரட்சிதக, யாரு தர்மத்தை கடைப்பிடிக்கிறாங்களோ அவங்கள இந்த தர்மமே பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சரி, இது வந்து நாளைக்கு தான் உகாதி கொண்டாடணும், 20ஆம் தேதி கொண்டாடக்கூடாதுங்கிறதுக்கான ஒரு அவசர பதிவு தான் இது. ஸோ இது சொல்லும் போது நம்ம வந்து ராஜா யாருங்கிறதையும் வந்து நம்ம தெரிவித்தாச்சு, குரு தான் ராஜான்னு சொல்லியாச்சு. நாளைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சாலக்கிராமம்லாம் இருக்கிறவங்க விசேஷமா சாலக்கிராம பூஜைகள்லாம் பண்ணணும். தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி வெந்நீர்ல ஸ்நானம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து புது வஸ்திரங்கள் நம்ம உடுத்திக்கலாம். எண்ணெய் சீயக்காய் எல்லாம் போட்டுக்கணும். எனக்கு வழக்கமே இல்லைங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற வழக்கமே இல்லைன்னாலும் நாளைக்கு ஒரு நாள், தீபாவளி ஒரு நாள், 2 நாள் வருடத்துல, இந்த 2 நாள்ல வந்து நீங்க வந்து அபியங்க ஸ்நானம்னு பேரு, அபியங்க ஸ்நானம்னு பேரு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுக்கு. இந்த நாளைக்கு வரக்கூடிய இந்த குடிப்பாடுவா, உகாதி, தீபாவளி, நரக சதுர்தசி கொண்டாடுறோம் இல்லையா, அன்னைக்கு 2 நாள்லையும் அவசியம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்காதவங்க, என்னைக்கு 364 நாளும் குளிக்காதவங்க கூட அன்னைக்கு எண்ணெய் தேய்ச்சி ஸ்நானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். வழக்கமா எர்லி மார்னிங் அந்த சூரிய உதயத்துக்கு முன்னாடி பண்ணிடணும். ஆனா இங்க வந்து 6:51 வரைக்கும் அமாவாசை திதி இருக்கிறதுனால அமாவாசை திதி இருக்கும்போது நம்ம தைல ஸ்நானம், எண்ணெய் ஸ்நானம் பண்ணக்கூடாது. அதனால அந்த 6:52க்கு அப்புறம் நம்ம எண்ணெய் தடவி ஸ்நானம் பண்ணணும், புது வஸ்திரங்கள் உடுத்தணும். அதுக்கப்புறம் கோவில்களுக்கு நாளைக்கு போயிட்டு வருது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். இன்னும் இந்த வருஷம் ஃபுல்லா நல்லபடியா நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோவில்ல போய் சாமியை வேண்டிக்கணும். நேற்று மற்ற நாள்லாம் வந்து அந்த பாயசம்னு ஒன்று ஃபர்ஸ்ட் போடுவாங்க, அதுதான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும். ஆனா நாளைக்கு மட்டும் விதி விலக்கு, ஃபர்ஸ்ட் பாயசம் சாப்பிடக்கூடாது. இந்த பச்சடி, இதுக்கு பேரே உகாதி பச்சடி அப்படின்னு பேரு. இது வந்து அறுசுவையும் அதுல வந்து இருக்கும், அறுசுவையும் கலந்த ஒரு பச்சடி. அதனால இந்த அறுசுவையும் நீங்க அதை நாளைக்கு சாப்பிடணும். அதுதான் ஃபர்ஸ்ட் சாப்பிடணும், நாக்கில் தடவிக்கணும். ஃபர்ஸ்ட் பாயசம் நாக்கில் வச்சுக்க கூடாது. அதுல என்னென்ன போடுறோம் அறுசுவைக்கு அப்படின்னாக்க, ஜாகரி, வெல்லம் வந்து போடுறோம், அது ஸ்வீட்டு. அந்த ஸ்வீட்டு சாப்பிட்றதா என்ன கிடைக்குது நமக்கு அப்படின்னாக்க, ஹாப்பினஸ், சந்தோஷம் கிடைக்குது, மகிழ்ச்சி கிடைக்குது. அப்புறம் நீம் ஃப்ளவர்ஸ், வேப்பம்பூ இல்லைன்னா துளிர் இலை, அது ஒரு மாதிரி பிட்டர் டேஸ்ட் கிடைக்கும். அது வாழ்க்கையில எப்படி சேலஞ்சஸ் எல்லாம் எப்படி எதிர்கொள்றோம் நம்ம அப்படிங்கிறதுக்காக அந்த கசப்பு தன்மை நமக்கு வேணும். அதுக்கப்புறம் டேமரிண்ட், புளி கொஞ்சம் போடுறோம். புளிப்பு தன்மை அதெல்லாம் வந்து எதிர்பாராம வருது, அது நல்லதாக இருக்கலாம் கெட்டதாக இருக்கலாம், சர்ப்ரைசஸ், இந்த புளிப்பு தன்மை அதுக்காக 3 ஆச்சா. அதுக்கப்புறம் மாங்காய் வந்து அதுவும் கிட்டத்தட்ட புளிப்பு வேற, மாங்காய் புளிப்பு வேற. அந்த மாங்காவும் அதில் கட் பண்ணி போடணும். அப்ப நம்ம வளர்ச்சிக்கு குறிப்பிடுறது அந்த மாங்காங்க. அதுக்கப்புறம் மிளகாய், சில்லி, அந்த சேப்பு மிளகாய் அதை போடணும். மிளகு கூட 2 தடி போட்டுக்கலாம். அது வந்து அந்த கோபமா யாராச்சும் பேசுறாங்கனாக்கா அவங்கள நம்ம எப்படி நம்ம மனசை சமன்படுத்தி அவங்கள்ட்ட நம்ம சாதுவா பேசணும், சாந்தமா பேசணுங்கிறதுக்காக அந்த சில்லி ஸ்பைசியா இருக்கும். அது மேங்கோங்கிறது இந்த டேஞ்சியா இருக்கும் கொஞ்சம். அதுக்கப்புறம் சால்ட்டு, உப்பு
உப்பு வந்து கம்மியா போட்டாலும் அதை சாப்பிட முடியாது, உப்பு ஜாஸ்தி ஆயிட்டாலும் சாப்பிட முடியாது. அளவுக்கு மீறி உப்பு சேர்ந்தா ஹார்ட் அட்டாக்கு, நொடியில் மரணம். ஏன்னா உகாதி அது மாதிரி சொல்றாங்களே. ஆமா, நம்ம உயிரோடு இருந்து நிறைய சாதனை எல்லாம் பண்ணணும்ல. நம்ம நிறைய சாதனை எல்லாம் பண்ணணும்னாக்கா நம்ம உயிரோடு இருக்கணும்ல. நம்ம உயிரோடு இருக்கணும்னாக்கா அளவோடு இருக்கணும்ல நம்ம சாப்பாடுற உணவு. அப்ப அதனாலதான் உங்களை பயமுறுத்துறதுக்காக கிடையாது, இந்த வருடத்துல இருந்து ஒவ்வொரு வருடமும் இந்த உகாதி அன்னைக்கு புது புது சங்கல்பங்கள் பண்ணிக்கணும். நம்ம இந்த இன்னிலேருந்து நான் பொய் சொல்ல மாட்டேன், அடிக்கடி பொய் சொல்றவங்களா இருந்தா இல்ல கோர்ட்ல போய் பொய் சாட்சியெல்லாம் சொல்லுவான். ஸோ இந்த வருடம் ஃபுல்லா நான் பொய் சாட்சி சொல்ல மாட்டேன். போலீஸ்காரன் வந்து கேட்டானாக்க நான் எல்லாம் விட்டாங்க, இந்த ஒரு வருஷம் சொல்ல மாட்டாங்கன்னு ஒரு வருஷம் பொய் சொல்லாம இருந்து பாருங்க, அதோட அனுபவம் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையில நீங்க எப்பயும் பொய் சொல்லவே மாட்டீங்க. நாளைக்கு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கங்க, எதுக்கும் நான் பொய்ய சொல்ல மாட்டேன் அப்படின்னு முடிவு பண்ணிக்கங்க. முடிவு பண்ணிட்டீங்கன்னாக்க வாழ்க்கை ரொம்ப ரம்யமா இருக்குங்க, இனிமையா இருக்குங்க. அப்பேற்பட்ட இந்த உகாதிங்கிற இது. அதே மாதிரி பஞ்சாங்கம், பஞ்ச அங்கம். திதேஷ்ச ஸ்ரீகரம் புரோக்தம் வாராத் ஆயுஷ்ய வர்தனம் நட்சத்திராத் ஹரதே பாபம் யோகாத் ரோக நிவாரணம் கரணாத் காரிய சித்தி சாத் பஞ்சாங்க பலம் உத்தமம் அப்படிங்கிறது ஒரு வாக்கியம். என்ன இதுக்கு அர்த்தம்? திதேஷ்ச ஸ்ரீகரம் புரோக்தம். இன்னைக்கு வந்து அமாவாசை திதி. அமாவாசை திதின்னு இன்னைக்கு படிச்சீங்கன்னாக்க மங்களகரம், செழிப்பா இருக்குங்க. அதனாலும் பெற்று பெருவாள்னு சொல்றோம், ஆசீர்வாதம் பண்ணாங்க இல்லையா? அப்பேற்பட்ட ஒரு சகல சம்பத்து மங்களம் எல்லாமே கிடையாது. திதேஷ்ச ஸ்ரீகரம் புரோக்தம். ஸ்ரீகரம் மங்களகரமா இருக்கும். வாராத் ஆயுஷ்ய வர்தனம். இன்னைக்கு வந்து புதன்கிழமைங்க. இன்னைக்கு புதன்கிழமை நீங்க வாயால ஒரு வாட்டி சொன்னீங்கன்னாக்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க இன்று புதன்கிழமைன்னு படிச்சீங்கன்னாக்க திதேஷ்ச ஸ்ரீகரம் புரோக்தம் வாராத் ஆயுஷ்ய வர்தனம். இன்னைக்கு புதன்கிழமை வாயால திறந்து வாயை திறந்து சொன்னீங்கன்னா படிச்சீங்கன்னா அந்த கேலண்டர்ல ஆயுஷ் அபிவிருத்தி ஆகுதுங்க. நட்சத்திராத் ஹரதே பாபம். நீ பூரா பாத்திரவத நட்சத்திரம், பூரட்டாதின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. அது சொன்னீங்கன்னாக்க இதேச்ச சீக்கிரம் புரோக்தம் வாராத் ஆயுஷம் நட்சத்திராத் ஹரதே பாபம். நட்சத்திரம் சொன்னா பாபங்கள்லாம் நாசமாயிடுது, செத்து போயிடுது பசங்க பாப்பங்கள்லாம். யோகாத் ரோக நிவாரணம். இன்னைக்கு என்ன யோகம்னு சொன்னீங்கன்னாக்க ரோகம்லாம் நிவாரணம் ஆயிடுது. நீங்க என்ன கரணம்னு சொன்னீங்க அப்படின்னாக்க போற காரியம் எல்லாம் ஜெயம். எங்க போனாலும் பராபவம் தான், பராஜயம் தான். அதனால அவசியமா நாளில இருந்து 2 விஷயம் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், அதை கடைப்பிடிங்க. தினம் பஞ்சாங்கத்தை பஞ்ச அங்கங்களை படிக்கிறது, அது தவறாம தினமும் பண்ணுங்க. இன்னொன்னு, நாளில இருந்து எதுக்கும் பொய் சொல்லவே மாட்டேன். குழந்தைங்கள்ட்ட கூட பொய் சொல்ல மாட்டேன். ஏதோ குழந்தைங்கள்ட்ட வந்து நம்ம பொய் சொல்லுவோம், காசு இருக்கு, காசு கொடுப்பாங்க. காசு இல்லப்பா, காசு நம்மகிட்ட நிறைய இருக்கும், அவங்க கேட்கறது வாங்கி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, தேவையில்லைங்கிறதுனால அப்ப அதை கூட சொல்லாதீங்க. அடுத்த மாசம் வாங்கி தரேன், நெக்ஸ்ட் உனக்கு பர்த்டே வருது இல்ல, அப்ப வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னாக்க பர்த்டேக்கு எவ்வளவு 6 மாசம் இருக்கும், 5 மாசம் இருக்கும், அதுக்குள்ள அவன் என்ன கேட்டாங்கிறத மறந்துடுவான். அப்ப அதை போஸ்ட்போன்மெண்ட். இப்ப குழந்தைங்கள்ட்ட கூட பொய் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. பஞ்சாங்கம் தினம் படிச்சுட்டு தான் நான் வந்து காப்பியே குடிப்பேன். குடிச்சிட்டு சாமி முன்னாடி நின்று ஒரு சாமிக்கு ஒரு நமஸ்காரம் போட்டுட்டு அப்பா அம்மா உயிரோட இருந்தாங்கன்னாக்க அது ஒரு பெரிய பாக்கியங்க. அப்பா அம்மாவுக்கு எந்திரிச்சு நீங்க சாமி கும்பிடுங்க, கும்பிடாம போங்க, அதெல்லாம் அடுத்த விஷயம். நீங்க வந்து அப்பா அம்மா காலில் விழுந்து தினம் காலைல எழுந்திரிச்சோன்னா பல்லு விளக்கிட்டு வந்து அப்பா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு, அம்மா அப்பா நான் குளிக்க போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பாட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு நீங்க வந்து குளிக்க போங்க. அன்றைக்கு நாளும் ஃபுல்லா உங்களுக்கு அவ்வளவு ரம்யமா இருக்குங்க. நம்ம தான் ஓல்டு ஏஜ் ஹோம்ல விட்டுறோமே நம்ம அப்பா அம்மாவையும், இல்லைன்னா ஃபாரின்ல போய் உட்காந்துக்கிறோம், வீடியோ காலில் டெய்லி பேசிக்கிறோமோ. வீடியோ காலில் பேசிக்கிட்டோம் அப்படின்னாக்க என்ன பண்ண முடியும்? நமஸ்காரம் வேணா அங்க வீடியோ நமஸ்காரம் பண்ண முடியும். ஒரு வாய் காஃபி கொடுக்க முடியுமா கையால? பெத்தா பங்குக்கு, பெத்தா ஆய்ப்பு தயாருக்கு நம்ம சம்பாதிச்சு நம்ம வளர்த்து ஆளாக்குறவங்களுக்கு ஒரு வாய் காஃபி கூட நம்ம கையால் கொடுக்கறது யோகியது இல்லைன்னா நம்ம பிள்ளையா பிறந்து என்ன பிரயோஜனம்?
காசு சம்பாதிக்கிறது ஒரே குறிக்கோளா? ஃபாரின்ல போனா நிறைய சம்பாதிச்சு என்ன பண்ண போறேன்? நிறைய சம்பாதிச்சு பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் எல்லா வேலையும் வந்துருச்சுனாக்க எதுவும் சாப்பிட கூட முடியாது. எதுக்கு சம்பாதிக்கிறாய்? சம்பாதிக்கிறதுக்காக நீ பிறந்திருக்க? என்கிட்ட நான் ஒரு இன்டர்நேஷனல் அஸ்ட்ராலஜருங்க. நிறைய ஜோசியம் பார்க்க நிறைய பேர். நான் எங்கள் வீட்டில் யாரையும் என்டர்டெயின் பண்ணுறது கிடையாது. ஒன்று ஆன்லைன், இல்லைன்னா அவங்க வீட்டுக்கு போயிடுவேன். ஜோசியம் பார்க்க போனால் என்கிட்ட யாராச்சும் நான் ஃபாரின் போவேனான்னு கேட்டாங்கன்னாக்க அந்த ஜாதகத்தை நோட்டை தூக்கி அவங்க மூஞ்சிலே விட்டு ஏஞ்சி வந்துடுவேன். நான் ஜாதகமே பார்க்க மாட்டேன் அவங்களுக்கு. ஒரு பாரத தேசம், அதில் பிறந்து இங்கே என்ன பண்ணாலும் லட்சக்கணக்கான மடங்குல பலன் கிடைக்கும். பாத்ரூமில் போய் நான் பூஜை பண்ணுறேன், டாய்லெட்டில் போய் பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறதும் ஒன்று தான். ஃபாரினில் போய் அங்கே போய் நான் வேலை பார்க்கணுங்கிறது ஒன்று தான். இதை விட கொடுமையாக பச்சையாக சொல்லவே முடியாதுங்க. எல்லாம் தெரிஞ்சுங்க. எல்லா வர்ணத்தவர்களுக்குமே உண்டு. பிராமின்ஸ் மட்டும் கடல் தாண்டக்கூடாது, ஃபாரின் போகக்கூடாதுன்னு கிடையாதுங்க. யாருமே போகாமல் இருக்கிறது நல்லது. நீங்கள் உங்களோட கல்வி நம்ம நாட்டுக்கே பயன்படட்டும். இங்க இல்லாத என்ன அங்க இருக்குங்க? எனக்கு தெரியலங்க. ஸ்பெஷலா ஏதாச்சும் அங்க இருக்காங்க எக்ஸப்ட் காசு சம்பாதிக்கிறது தவிர வேற என்ன இருக்கு? எதுவும் கிடையாது. பேர்பட்ட ஒரு வசதியான ஒரு உகாதி பண்டிகை. கிருதயுகம் தான். கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம். நம்ம 4வது யுகம் கலியுகத்துல இருக்கோம். அதில் 5000 வருஷத்துக்கு மேல இப்ப கடந்துட்டோம். நம்ம ஓடிட்டு இருக்கோம். இன்னும் 4 லட்சத்து சொச்சம் இருக்கு. அது எவ்வளோ நாள் இருக்குதோ, அது எத்தனை வரைக்கும் பறக்க போகிறோம் நமக்கு தெரியாது. நம்ம நல்லது மட்டும் பண்ணிட்டு இருக்க போகிறோமா, கெட்டது கலந்து பண்ண போகிறோமா, எல்லாம் நம்ம கர்மங்களை அனுசரித்து தான் அடுத்த ஜென்மம் நமக்கு கிடைக்க போகுது. அதனால எல்லாரும் தயவுசெய்து திருப்பூர் இன்னொரு வாட்டி நான் சொல்றேன், அப்பா அம்மாவை ஓல்டு ஏஜ் ஹோம்ல விடமாட்டேன், எக்காரணத்து கொண்டும் நான் தான் என் கூட தான் அவங்கள வச்சுக்குவேன் அப்படின்னு சங்கல்பம் பண்ணுங்க. ராமநாதன்னா ஒருவேளை நான் கிருஷ்ணாச்சார சொல்லிட்டாரு, ஒருவேளை சன்னியாசன போறோம்னு நான் ஒரு வேளை பண்றேன், நீங்க 3 வேளை பண்ணிட்டு இருந்தா ஒரு வேளை பண்ணா போறோம்னு சொல்லிட்டாரு ஆச்சாரன்னு சொல்லிட்டு எனக்கு பாவத்தை கட்டி கொடுக்காதீங்க. சன்னியாசனமே பண்ணாம பிராமணன் இருந்தான்னாக்க அவனுக்கு அட்லீஸ்ட் ஒரு வேளையாரம் பண்ணுங்க. அப்புறம் அது 2 ஆகட்டும், அப்புறம் 3 ஆகட்டும், அதுக்கப்புறம் 10 காயத்ரி பண்ணுங்க, அப்புறம் 108 காயத்ரி பண்ணுங்க, அப்புறம் 1008 காயத்ரி பண்ணுங்க, ஒரு வேளைக்கு 1008 பண்ணுங்க, அப்புறம் ஒரு வேளைக்கு 3000 காயத்ரி பண்ணுங்க. காயத்ரி ஏற 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 எனர்ஜி ஏறிட்டே இருக்கும். அதோட பலனை அளவிடவே முடியாது. பகவான்கிட்ட போய் நாரதர் கேட்கிறாரு, காயத்ரி ஜபம் பண்ணு, பிராமணம் பண்ணுங்கிற, பிராமணர்களுக்கு வாசனம் பண்ணா பழிக்குங்கிற, எல்லாம் பண்ற, எதுக்கு பண்ணணும்? கண்டிப்பா காயத்ரி ஜபம் பண்ணா கிடைக்குமா? என்ன அளவுல கிடைக்கும் அப்படின்னு பகவான்கிட்ட நாரதர் கேட்கிறாரு. நாரதருக்கு தெரியும், நமக்காக நாரதர் கேட்கிறாரு. அப்ப பகவான் சொல்றாரு, பகவான் இன்ஃபினிட், எல்லாமே அவரால் மெஷர் பண்ண முடியும். இந்த பகவான் சொல்றாரு, காயத்ரி ஜபம் பண்ணா எவ்வளவு பலன் கிடைக்கும் அப்படின்னா அதை என்னாலேயே எண்ண முடியாது, எனக்கு கூட அது என்ற அளவு கெப்பாசிட்டி இல்லை, அவ்வளவு பலன் காயத்ரி ஜபம் மூலமா கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதனால அப்பேற்பட்ட உசத்தியான நாளைக்கு அவசியம் உகாதி கொண்டுங்க. தலைக்கு நல்ல எண்ணெய் தடவிட்டு சீக்காட்டி வச்சுக்கிட்டு மங்கள ஸ்நானம் பண்ணுங்க, புது வஸ்திரம் என்ன உடுத்துங்க, கோவிலுக்கு போயிட்டு வாங்க. தினமும் நாளையிலேருந்து காலையில் ஏஞ்சோன்னா அப்பா அம்மா உயிரோடு இருக்காங்கன்னா அப்பா அம்மாவுக்கு சேர்த்து நமஸ்காரம் பண்ணுங்க. அப்பா மட்டும் இருக்காங்கன்னா அப்பாவுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, அம்மா மட்டும் இருந்தா அம்மாவுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. அப்பா அம்மா 2 பேர் இல்லைன்னாக்கா அண்ணா அண்ணி இருந்தான்னாக்க ஜஸ்ட் பிராத்தா பிரதிஸ்தமகான்னு சொல்லி இருக்கு. அந்த அண்ணா அன்னிக்கு தகப்பன் தாய் ஸ்தானம் கொடுத்து அவங்களுக்கு நமஸ்காரம் பண்ணுங்க. இல்லைன்னா உங்களை விட 1 வயசு பெரியவங்களா இருக்காங்க, அக்கா இருக்காங்க, அண்ணா இருக்காங்க, பக்கத்துல இருக்காங்க அப்படின்னாக்க ஒரு நாள் பெரிய சான்ஸ் இல்லை, ஒரு 10 மாசம் 11 மாசம் மினிமம் இருக்கும் அடுத்த குழந்தைக்கும். இப்போ 1 வருஷம் பெரியவங்களா இருந்தாங்க கூட அவங்களுக்கு நீங்க நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த நாளை தொடங்குறதுக்கு சங்கல்பம் பண்ணிக்கோங்க.
இது எல்லாம் பண்ணீங்கன்னாக்க வரக்கூடிய பராபவம் வருஷம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் இந்த பஞ்சாங்க சிரவணம் அப்படின்னு ஒன்று இருக்கு. பஞ்சாங்க பட்டணம் நான் படிக்கணும், நீங்க கேட்கணும். அப்ப அந்த பஞ்சாங்க பட்டணம் என்ன மகத்துவம், அது ஏன் பண்ணணும் ஒரு சுருக்கமா உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்ப அந்த நாளைக்கு ராஜா யாரு, அந்த ராஜா இருக்கிறதுனால என்ன அந்த வருடத்து பலன், அதெல்லாம் வந்து நம்ம நாளை தெரிஞ்சுக்குவோம். அதுக்கப்புறம் வந்து இந்த வருடத்துல என்னென்ன பண்டிகை எல்லாம் வருது, எத்தனை இது என்ன கிரகணம் வருது, எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த வருஷம் மாத சம்பிரதாய பிரகாரம் மற்றவங்கெல்லாம் மலை மாசம்னு சொல்லுவாங்க. ஒரே மாசத்துல 2 மாசம் வரும், 2 பௌர்ணமி வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எங்க இதுல அதிக மாசம்னு 33 மாசத்துக்கு ஒரு வாட்டி வரும். அப்படி பார்க்கும்போது அந்த நிஜ சிரார்த்தம் வந்ததுன்னாக்கா அந்த அதிக மாசத்துலயும் சங்கல்பமா பண்ணணும். நிஜ மாசத்துல அதை பிண்டம் வச்சு சார்த்தம் பண்ணணும். நிறைய விஷயங்கள் இருக்கு. இது எல்லாமே நாளைக்கு வந்து கொஞ்சம் நீண்ட பதிவாக தான் இருக்கும். அதை வந்து உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன். நிறைய நமக்கு அவசியம் நாளைக்கு எல்லாம் உகாதி கொண்டாடுங்க. தமிழர்கள் கூட நாளைக்கு உகாதியை கொண்டாடினாக்கா உங்களுக்கும் நல்லதே நடக்கும். நான் ஏன் கொண்டாடணும்லாம் கேட்காதீங்க. நாளைக்கு உகாதி பிறக்கிற வியாழக்கிழமை அந்த குரு தான் உங்களுக்கு ராஜா. இந்த வருஷத்துக்கு குரு அருள் இல்லையேல் திருவருள் இல்லைன்னு சொல்லியிருக்கு. அதனால குரு அருள் கண்டிப்பா வேணும். உங்களுக்கு நல்ல குருமார் கிடைச்சி நீங்களும் நிறைய சாதனைகள்லாம் பண்ணணும். நிறைய கல்வி உங்க சித்தாந்தம் என்னமோ அதுல உள்ளதை நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கறதெல்லாம் நாளைக்கு சங்கல்பம் பண்ணிக்கோங்க. உலகம் ஃபுல்லா எந்த மதத்துல இருந்தா கூட உகாதியை கொண்டாடலாம். உங்களுக்கு நல்லது. தமிழர்கள் எல்லோருமே நாளைக்கு வந்து உகாதியை கொண்டாடினீங்கன்னாக்க தமிழ்நாடே சுபிச்சமா இருக்கும். எலெக்ஷன் வரப்போகுது. இந்த புது வருடத்துல நல்லவங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுல யார் நல்லவங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. அந்த மாதிரி ஓட்டு போட்டு நல்லவங்க கையில நம்ம ஆட்சி கொடுத்தோம் அப்படின்னாக்க இன்னும் 5 வருஷத்துக்கு நம்ம ராஜா மாதிரி வாழலாம். ஒவ்வொரு ராஜாவும் ஒவ்வொரு பிரஜையை வந்து ராஜா மாதிரி வச்சு காப்பாற்றணும், ராஜாவுக்கு சமானமா வச்சு காப்பாற்றணும்னு சொல்லியிருக்கு. அப்பேற்பட்ட ராஜா நமக்கு கிடைக்கணும் அப்படின்னாக்க சென்ட்ரல்ல கிடைச்சிருக்காரு, மோடி கிடைச்சிருக்காரு. அதனால தமிழ்நாட்டிலையும் அந்த மாதிரி மோடி மாதிரி ஒரு இவர் கிடைச்சாருன்னா அப்படின்னாக்க இன்னும் ஒரு மோடி நமக்கு கிடைச்சாருன்னாக்க ரொம்ப சுபிட்சமா இருக்கும். ஓட்டு போடும்போது யோஜனை பண்ணி போடுங்க. கண்டிப்பா நல்லவங்களுக்கு போடுங்க. யாரு வந்து நாத்திகம் பேசுறாங்களோ, யாரு வந்து கடவுள் இல்லைன்னு சொல்றாங்களோ, யாரு வந்து கடவுளை நம்புபவன் முட்டாளன்னு சொல்றாங்களோ அந்த மாதிரி கட்சிக்கோ அந்த மாதிரி கட்சிக்கு சார்ந்தவங்களுக்கோ யாரும் ஓட்டு போடாதீங்க. நீங்க யோசனை பண்ணி நீங்க நல்லா இருக்கணும்னா யாருக்கு ஓட்டு போட்டா நல்லதோ அவங்களுக்கு ஓட்டு போடுங்க. பார்ப்போம் 5 வருஷம். இதெல்லாம் பரீட்சை தான். இப்ப கண்டிப்பா நான் இவனுக்கு போடல இன்னொருத்தருக்கு போடுறேன் எல்லாமே நடந்துருமா அப்படின்னு சொல்ல முடியாது. கேரண்டி கிடையாது. பவர் வந்ததுக்கு அப்புறம் அவங்களும் எப்படி மாறுவாங்கங்கிறதும் நமக்கு தெரியாது. அதனால நல்லவங்களுக்கு போடுங்க ஓட்டு. கடவுள்கிட்ட கேளுங்க, யார் நல்லவன் பார்த்து நீனே கொடுப்பா, என் மனசுல பூந்து நீனே போட வையின்னு சொல்லுங்க. அவரே நல்லவனை செலக்ட் பண்ணி நமக்கு கொடுப்பாரு. எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம், மந்திரம், நமஸ்தே, நமஸ்கார். நாளைக்கு தினம் எல்லா மக்களும் ஆல் ஓவர் த வேர்ல்டு உகாதி பண்டிகையை கொண்டாடி நீங்க வாழ்க்கையில சுபிட்சமா இருங்க. வரக்கூடிய அந்த பராபவ வருஷம் வந்து உங்க எல்லாருக்கும் நல்லதே செய்யட்டும். குரு வந்து உச்சமா வந்து கடகத்துல உட்கார போறாரு. அதனால நிறைய நன்மைகள் தான் நடக்கும் நமக்கு. அதனால எல்லாரும் அவசியம் நாளைக்கு எந்த மதமா இருந்தாலும் சரி, எந்த மொழி பேசுறவங்களா இருந்தாலும் சரி, நாளைக்கு நீங்க அந்த உகாதி பண்டிகை கொண்டாடுங்க. ஏன்னா யுகம் ஆரம்பிச்ச நாள். அதனால யுக ஆதி. ஆதினா முதல்ல யுகம் ஆரம்பிச்ச நாள். அதனால இது வந்து உகாதியின் பேர் இருக்கு. அப்பேற்பட்ட உகாதிய எல்லாரும் மக்களும் மனுஷனா இருந்தா கொண்டாடணும் அப்படின்னு சொல்லி நம்ம இது பண்ணியிருக்கோம். நாளைக்கு கோ பூஜை விசேஷமானது. அந்த கோக்கு வந்து நம்ம கோகிராசம் புண்ணாக்கு வாங்கி கொடுக்கறது, தீவனம் வாங்கி கொடுக்கறது, புல்லு வாங்கி கொடுக்கறது, வைக்கல் வாங்கி கொடுக்கறது, அதெல்லாம் பண்ணீங்கன்னா கூட வர வருஷம் ஃபுல்லா உங்களுக்கு ரொம்ப நல்ல சுபிட்சமா இருக்கும். எல்லாரும் நல்லா க்ஷேமமா இருக்கிறதுக்கு பகவான் திருப்பதி வெங்கடாஜலபதி, கலியுக தெய்வம், கண்கண்ட தெய்வம் திருப்பதி வெங்கடாஜலபதிய
நம்ம பிரார்த்தனை பண்ணிக்குவோம். வேம் கட நாயகம். வேம் அப்படின்னா பாவங்கள், கடன்னா நாசம் பண்றது. இந்த கடங்கிறதுல இருந்தா சியூட்டி கட்டுங்கிற இங்கிலீஷ் வார்த்தையே வந்தது. அதனால வேங்கட நாயகம். அந்த கலியுக கல்பத்தரு, கல்பவிருட்சம் கெட்டதெல்லாம் கொடுக்கும். திருப்பதி வெங்கடாபுரத்துல போனா கெட்டதெல்லாம் கொடுப்பாரு. திருப்பதி போனா திருப்பம் வரும். இதனால நடக்கவே நடக்காதுன்னு நம்ம நினைச்சிருந்தா கூட திருப்பதி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தா திருப்பி வரும்போதே ஒரு திருப்பம் வரும். அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அவசியம் தெரிஞ்சுக்குவோம். எல்லாருக்கும் வரக்கூடிய வருடங்கள் நல்லதாக அமையட்டும். உங்க வீட்டுல கல்யாணம் ஆகாம பொன் குழந்தைங்க ஆம்பளை பசங்க இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகட்டும். நம்மளால குழந்தைங்க இல்லாம இருக்காங்க, குழந்தை பிறக்கட்டும். எல்லா விதத்திலையும் படிப்பு சுமாரா படிக்கிற குழந்தைங்க நல்லா படிக்கட்டும். நல்லா படிக்கிற குழந்தைங்க இன்னும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட், ஆல் இண்டியா ஃபர்ஸ்ட் அந்த மாதிரிலாம் வரட்டும். அந்த கேட்டு இது நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்கு. எல்லா எக்ஸாம், நீட்டு, எல்லா எக்ஸாம்லையும் நல்லா அக்கலேட்ஸ் அண்ட் லாரல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லாரல்ஸ் அண்ட் அக்கலேட்ஸ் அது மாதிரி ஃபர்ஸ்டா வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஹரே நமக. சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.